இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி வந்து வைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. 2 பழுத்த தக்காளியை வந்து நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 10 வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 3 பல்லு பூண்டு, ஒரு பெருங்காயம் வந்து கட்டி எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து இடித்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி வந்து அதையும் சேர்த்து இடித்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூனு, காஞ்ச மிளகா. இப்போ காஞ்ச மிளகா வறுத்துட்டோன்னே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையில் வந்து இது பண்ணிக்கோங்க. கரைச்சி வச்ச தக்காளி, அதுக்கப்புறமா வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து ஆட் பண்ணி உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து போட்டு ஒரு கொதி வந்தோடனே வந்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய் பாய். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.